ஃப்ரைட் ரைஸ்க்கு புலாவுக்கு எக் கறி பண்ணுறோம். எக்கு வந்து வேக வச்சுருக்குறாங்க, பாயில் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து இந்த மசாலா ஐட்டம் ரெடி ஆகிட்டுருக்கு. மசாலாவுக்கு என்னென்ன பண்ணுறது அவங்க சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. சோம்பு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், உப்பு, இதெல்லாம் தேங்காய் கொஞ்சம், முந்திரி பருப்பு 2 வேணுமா, டேஸ்ட்டுக்கு வேணும்னா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த மசாலாவை போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். அதில் மிளகாத்தூள் சொல்லிட்டேன்னா, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்புறமேலு முட்டை போடுற சமயத்தில் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டு முட்டையை கீறி அதில் போட்டு முட்டையா இன்னும் கொஞ்சம் பச்சை வாசம் இருக்குது எங்கள் இதில். இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுறியா? கரம் மசாலா இன்னும் போடல, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலாம். பச்சை வாசம் அடிச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த வெங்காயம் தக்காளி வாசம்லாம் போனதுக்கப்புறம் இந்த முட்டையை அதில் போட்டு கரம் மசாலா போட்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கட் பண்ணி அதில் சீசனிங் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கரம் மசாலா இப்போ போடல நீங்கள்? இப்போ இந்த இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அது ஏன்னா அந்த வாசம்லாம் போயிடும். லெமன் ஜூஸ் வீடியோ எடுக்கலாமா? கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம். இப்போ இதெல்லாம் மூடி வச்சு எண்ணெய் பிரியணும். பிரிஞ்சோன்னா முட்டையை வச்சு போட்டுற வேண்டியது, அவ்வளோதானே? அவ்வளோதான். அதில் போட்டு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி மேலே தூவி விடணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த நல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.